ஈகோ கேரளா போலீஸால தேடப்படுற டாக் ட்ரெயினரான குரியச்சனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவருக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன, இப்படிங்கறதா இந்த எக்கோ படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, ஒரு மர்மம் இருக்கு. இவர் ஏன் குரியச்சனை தேடுறாரு, குரியச்சன் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னு கதை கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே நவுந்துட்டே போயிட்டு இருக்கும். நான் வந்து இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சு சொல்றேன். பட் இந்த மிஸ்ட்ரி வந்து எல்லா கேரக்டருக்கு பின்னாடியுமே வந்து டைரக்டர் அழகா எழுதியிருந்தாரு. சொல்லப்போனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபைலை திருப்பி படிக்கும் போது நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை படத்தோட எண்டு வரைக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாரு. ரெண்டாவது, நேச்சர். இத பார்க்கும்போது தான் இந்த படத்துக்கு பார்க்கணும்னு கிஷ்கிந்தா காண்டம் தியேட்டர்ல தான் பார்த்தேன். இந்த படத்தையும் நினைச்சா பார்த்துருக்கலாம். பட் ஒரு அலட்சியம் தான், காசு சேவ் பண்ணலாம் இந்த ஒரு படம் பார்க்காம அப்படின்னு. இந்த நேச்சர்னு ஒரு விஷயத்த படத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல நான் பார்க்கும்போதும் என்ன மாதிரி காட்ட காமிச்சிருக்காங்க. காடுன்னு வந்துட்டா இவரை மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல